நிறைய லெமன் இருந்தது. என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பாதியாக கட் பண்ணி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு இது ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். எடுத்துகிட்டு இந்த சீடை வந்து செடிக்குள்ளே போட போகிறேன். இது என்ன பண்ணும், ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றி வச்சு தேவையான போது எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். சூப்பராக இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு. நான் கடைசியில் இதில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். ரொம்ப கொஞ்சமாக இதில் கொட்டையில் பிசு பிசுன்றது இல்லையா, தண்ணி சேர்த்தேன். இப்போ அவ்வளோதான், ஜூஸ் ரெடி. ட்ரேயில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். சூப்பராக ஜூஸ் போடும்போது வெயில் காலத்துக்கு ஜூஸ்க்கு எல்லாத்துக்குமே என்னதுக்கு நீங்கள் லெமன்லாம் சேர்க்கணும் போது அப்போ கசப்பு எடுக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம கையில் தான் பிழிஞ்சிருக்கோம். நம்ம சில நேரம் ஜூஸ் வந்து மிக்சியில் போடும்போதோ இல்லைனா ரொம்ப அழுத்தி பசையும் போதோ கசப்பு வந்துடும். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ட்ரேயில் வச்சிடலாம். ஓ 2 ட்ரே. ரொம்ப அழுத்தி புளி இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து கட் பண்ணி உப்பு போட்டு சும்மா காய வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஊறுகாய் போட முடியுதா எப்படின்னு. சூப்பராக லெமன் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா லெமனில் வந்து கல்லுப்பும் வெறும் மிளகாத்தூளும் போட்டு இந்த கண்ணாடி இதில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அடியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை எடுத்து இதில் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஊறுகாய்ன்றதுனால மிளகாய் கொஞ்சம் அதிகமாக தான் வேணும். இது நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஊறுகாய் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம். இந்த ஊறுகாய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது மேலே இந்த மாதிரி ஒரு துணி போட்டு வெயிலில் டெய்லி வச்சு எடுக்கலாம். கிண்டி விட்டு வச்சு எடுக்கணும். ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன், வச்சிடலாம் வெயிலில். லெமன் ஜூஸ் எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி இந்த மாதிரி வச்சேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து லெமன் ஐஸ் க்யூபு. நம்ம ஜூஸ் வேணும்னா இதை போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே இதை போட்டுக்கலாம். கசக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோலை எடுத்து தான் ஊறுகாய் போட்டிருக்கேன். அது கசந்தாலும் பரவாயில்ல, ஜூஸ் எடுத்தாச்சு. கொஞ்சமாக லைட்டாக தயிர் சாதம் தொட்டுக்கிற மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் லெமனை புழிஞ்சு ட்ரேயில் ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரே வேணும்னாலும் இந்த மாதிரி கப்பில் க்யூபாக போட்டு வச்சிங்கன்னா தாராளமாக எடுக்க முடியுது. தனித்தனியாக தான் இருக்குது. ஃப்ரீசரில் வச்சிடணும், அவ்வளோதான். டேஸ் ஆயிடுச்சுப்பா, நல்லா ஊறிக்கிட்டு தான் இருக்குது லெமன் எல்லாம். நான் பார்த்தேன், ரொம்ப புளிப்பு இல்லை, ரொம்ப கசக்கவும் இல்லை. இந்த மசாலாவோட நல்லா இருக்குது. நம்ம கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் காய்ச்சி கொஞ்சம் இதை வந்து தாளிச்சிடலாம். இப்போ இல்லை, இன்னும் ஒரு 2 days இது நல்லா ஊறட்டும். கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இது ஊற வச்சு 3 days ஆச்சு. நல்லா டெய்லி கிண்டி விட்டேன், ஓரளவு ஊறி இருக்குது. இப்போ திரும்ப இன்னும் காலையில் கிண்டலை, சரி தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு வந்து வெந்தயமும் கடுகும் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். நம்ம இதை நல்லா வறுத்துட்டு தான் ஊறுகாய் தாளிக்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு காயட்டும். வெறும் கடாயில் எண்ணெய் தேவையில்லை. மிக்ஸி ஜாரை வந்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாய் காஞ்சிருச்சு. வெந்தயம் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். வந்து ஊறுகாவை நல்லா கிண்டி விட்டுட்டேன். இது நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர்ற அளவுக்கு. கறியை விட்டுறாதீங்க. இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். நல்லெண்ணெய் தான். இப்போ வந்து இது கூட சிலர் வந்து மிளகா வறுத்து சேர்ப்பாங்க. நான் மிளகா வறுக்கல, ஏன்னா ஊற வைக்கும் போதே நான் வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் ஊற வச்சேன். அதனால இதில் நான் மிளகா எதுவுமே சேர்க்கலாம். ஊறுகாய்க்கு வெந்தயமும் கடுகும் பொரித்து பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வேணும்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைனா பச்சை மிளகாய் கூட எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கலாம். நான் கருவேப்பிலை போடலை, ஏன்னா ஊறுகாய் சாப்பிடும்போது அது ஏதோ எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் இதை தூக்கி விட வேண்டியதான். என்னென்னா லெமனை பிழிஞ்சு வேஸ்ட் இல்லாமல் ஜூஸை எடுத்துட்டு நம்ம வந்து அதோட தோலில் தான் நம்ம ஊறுகாய் போடுறோம். இந்த பொடியவும் சேர்த்துடலாம். இதை அடுப்பில் சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா இது பண்ண விடலாம். நல்லா அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து 3 நாள் தான் ஊறி இருக்கு, அதனால கொஞ்சம் அடுப்பு சூடுலேயே கொஞ்சம் சுருளை விட்டு நம்ம இது பண்ணலாம். இது வந்து ஜூஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப தொக்காலாம் இருக்காது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளோதான் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவோட ஊற டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான்ப்பா. லெமன் தோலை வீணாக்காமல் ஒரு ஊறுகாவும் போட்டாச்சு. லெமன் ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் ட்ரேலையும் ஊற்றி வச்சாச்சு. நீங்களும் வெயில் காலம் வருது இல்லையா, லெமன் ஜூஸ்லாம் போட்டிங்கன்னா தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து ஊறுகாய் போட யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நமக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா.